ஒரு ஊரில் ஒரு கிரிமினல் இருக்கான். அந்த கிரிமினல் பேர் முத்து. அவன் நிறைய திருட்டு பண்ணியிருக்கான், ராபரிஸ் பண்ணியிருக்கான். ரீசெண்டாக இப்போ ஒரு 5 லட்சம் சைக்கிளை திருட்டிட்டான். அதை தட்டி கேட்க ஒரு போலீஸ் வந்தான். அந்த சந்தோஷத்தில் அவன் சிரிச்சுட்டு இருந்தான்னா, அண்ணா அவனை பிடிக்கிறதுக்கு அந்த போலீஸ் வந்தான். அவனை அடித்த கோவத்தில் அந்த முத்து மறுபடியும் அடிக்க வந்தான். பதிலுக்கு அடிக்க முடியாம அவன் என்ன பண்ணான்னா, அவன் அரெஸ்ட் ஆகி இப்போ 2 வருஷம் ஜெயில் கைதி ஆகிட்டான். அவன் ராபரி பண்ண கோவத்தால் போலீஸ் மாஸ்டரை கழட்டிட்டான். நான் இந்த ஜெயிலேருந்து தப்பிப்பேன். இன்னும் 2 வருஷத்துல என்னோட ஜெயில் தண்டனை போயிடும். நான் தப்பிப்பேன். இப்போ நான் தானே அவனை வீட்டில் விடணும், பார்த்துக்கிறேன். இப்போ அந்த பஸ்ல ஏறா. நான் திருண்டத்தானே? ஆமா, இது நான் எந்துதான். இப்போ நீ இது திருட பார்க்காத, இது எந்து. சரிப்பா. இருப்பா. இந்த 5 லட்சம் சைக்கிளை விட்டுட்டேனே, திருடிதான் தீர். ஐ ஃப்ரீ 5 லட்சம். ஏன் மாஸ்க்கு தான் அவனை யூஸ் பண்ணிருக்கானா? சை. ஆஹா, 5 லட்சத்துல வாழ்றது எவ்வளவு சுலபம். ஐயோ கடிச்சிருச்சே. டேடி முடிச்சிச்சேற. நீ எங்க இருக்க? நான் மாடி வாங்கிட்டு இருக்கடா. ஏன்டா அவன அடிக்குறாங்க? நான் பண்ண தப்புக்கு அவங்கள அடிக்குறாங்க. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீ செத்தடா. இது கையில அடிக்கிறதுக்கு. அவன் பண்ண தப்புக்கு நீ அடி வாங்குறல்ல. இப்ப நீ பண்ணற தப்புக்கு எல்லாம் உன் ஃப்ரெண்ட் இப்ப சாபு வாங்குவான்டா. நான் சொன்ன கேக் பிடிக்கிறல, நீ சாவுடா. ஒளிகடே இன்ஸ்பெக்டர் நீ செத்துற. இந்த குச்சி தேவையா? அது கையே போதுடா.